அன்பு மனம் கொண்ட ரோஜா இளவரசி ஒரு காலத்துல ஒரே ரோஜா பூக்களா நிரம்பி இருந்த ஒரு அழகான ராஜ்யம் இருந்துச்சு. அந்த நாட்டை ஆள்ற இளவரசியோட பேரு ரோஜா இளவரசி. பார்க்கறதுக்கு செம்ம அழகா இருப்பாங்க. தோல் வெள்ளையா, கன்னம் ரோஜாப்பூ மாதிரி சிவந்து, தலைமுடி பட்டு மாதிரி மின்னும். ஆனா அவங்களுக்கு உண்மையிலேயே பெரிய அழகு எது தெரியுமா? அவங்களுடைய அன்பு நிறைஞ்ச மனசுதான். அவங்க டெய்லி தோட்டத்துக்கு போவாங்க. எல்லா ரோஜா பூக்களுக்கும் ரொம்ப பாசமா தண்ணி ஊத்துவாங்க. ஒரு பூவை கூட அவங்க கையால பறிக்க மாட்டாங்க. பூக்களே வாடி கீழே விழுந்தா மட்டும்தான் அதை எடுத்து முத்தம் கொடுப்பாங்க. நம்மளோட உண்மையான அழகுங்கிறது பாசம் காட்டுறதுல தான் இருக்கு அன்னு அவங்க எப்பவும் சொல்லுவாங்க. ஒரு நாள் அரண்மனைக்கு ஒரு பெரிய மந்திரவாதி வந்தாரு. அவர் இளவரசி ரோஜா கிட்ட ஒரு சின்ன மினுமினுக்கிற மாயக்கல்லை கொடுத்தாரு. மந்திரவாதி சொன்னாரு, இளவரசி, நீங்க எப்பெல்லாம் கோவப்படுறீங்களோ அப்பெல்லாம் இந்த கல் டமால்னு பிரகாசமா ஜொலிக்கும். இத வச்சு உங்களோட பலத்தை காட்டுங்க. ரோஜாவுக்கு ஆச்சரியம். கோபம் ஒரு பவரான்னு நினைச்சாங்க. அவங்க அந்த ஜொலிக்கிறத பார்க்க ஆசைப்பட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் வேலைக்காரன் தெரியாம அவங்க புது ட்ரெஸ்ல காப்பி கொட்டிட்டான். என்னோட புது ட்ரெஸ்ஸ நாசமாக்கிட்டியான்னு ரோஜா சத்தம் போட்டாங்க. உடனே கையில இருந்த கல் வானவில் மாதிரி பயங்கரமா ஜொலிச்சுது. வாவ், செம்ம ஜொலிக்குதே, என் கோபத்துல இவ்ளோ பவர் இருக்குன்னு ரோஜா சந்தோஷப்பட்டாங்க. கோபப்படுறது ரொம்ப ஸ்டைலா இருக்குன்னு நினைச்சு அடிக்கடி சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ஒண்ணு கவனிச்சிங்களா? அவங்க கோபப்படும் ஒவ்வொரு டைமும் அவங்களோட முகம் இருந்த அழக இழந்து சின்னதா சுருக்கம் விழுந்துச்சு. கல் ஜொலிக்கிறத பாக்குற சந்தோஷத்துல அவங்க இத கவனிக்கல. ஒரு சாயங்காலம் இளவரசி தோட்டத்துல பூக்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கவனம் இல்லாம கை வைக்க ஒரு முள்ளு குத்திடுச்சு. வலி தாங்காம அவங்க ஆன்னு சத்தம் போட்டாங்க. உடனே அந்த மாயக்கல் கண்ண பறிக்கிற மாதிரி பிரகாசமா ஜொலிச்சது. அப்போ பக்கத்துல இருந்த ஒரு குட்டி ரோஜா மொட்டுல இருந்து சின்னதா ஒரு தேவதை பறந்து வந்தது. தேவதை மெதுவா சொன்னது, இளவரசி, கல் ஜொலிக்கிறதை நீங்க ரசிக்கிறீங்க. ஆனா நீங்க கோபமா இருக்கும்போது உங்க முகம் ரொம்ப சுருங்கிப் போகுது. உங்க கண்ணுல இருந்த அந்த பிரகாசம் போயிடுது. நீங்க உங்க உண்மையா இருக்கிற சிரிப்பையும் மனசுல இருக்கிற அன்பையும் வீணாக்குறீங்க. தேவதை சொன்னது ரோஜாவோட மனசுல சுரீர்னு உரைச்சது. அவங்க உடனே கோபத்தை நிறுத்தி மெதுவா சாந்தமா சிரிச்சாங்க. அவங்க சிரிச்ச அடுத்த நொடி கல் ஜொலிப்பத நிறுத்திட்டு ஒரு சாதாரண கல் மாதிரி ஆயிடுச்சு. அதே நேரத்துல அவங்க முகம் மறுபடியும் பழைய அழகோட பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நான் உண்மையிலேயே எங்க அழக இழந்துட்டேனான்னு ரோஜாவுக்கு புரிஞ்சு போச்சு. அவங்க உடனே அந்த கோபம் நிறைந்த கல்லை தூக்கி போட்டு உடைச்சாங்க. அப்புறம் கண்ணாடிய பார்த்து சொன்னாங்க, வெளியில போடுற நகையோ ட்ரெஸ்ஸோ முக்கியமில்ல. நம்ம மனசுல இருக்கிற அமைதியும் மத்தவங்க கிட்ட பேசுற பாசமான வார்த்தையும் தான் நமக்கு உண்மையான அழகு. கோபம்ங்கிறது நம்மளோட சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அழிச்சிடும். அதுக்கப்புறம் இளவரசி ரோஜா யாருடனும் கோபப்படவே இல்லை. அவங்க எப்பவும் அன்பா சாந்தமா இருந்தாங்க. அவங்களோட அன்பு நிறைந்த அமைதியான மனசுதான் அந்த ராஜ்யம் முழுவதையும் ரொம்ப பிரகாசமாவும் சந்தோஷமாவும் வச்சிருந்தது.